மாற்றாக ஒரு நாணயக்குற்றி மாதிரியான எண்கள் இவ்வாறாக நாணயக்குற்றிகள் மாதிரி நான் வடிவமைத்துள்ளேன். இதை வந்து நம்ம ஒரு ஓர்டர்லேருந்து போட்டு வருகிறோம். முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவது இதில் போட்ட பிறகு தான் இதற்கு போட வேண்டும். இதன் போட்ட பிறகு தான் இந்த துளைக்குள் இந்த நாணயக்குற்றுகளை போட வேண்டும். அவ்வாறு போடும்போது நம்ம எந்தெந்த எண்கள் எந்த வகைக்குள் அடங்கும், அதாவது எந்தெந்த எண்களுக்கு கீழ் மட்டம் தட்டப்படும் என்பதனை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ முதலாவதாக இந்த நாணயக்குற்றி, அதாவது 20 என்ற எண்ணினை நாம் இட்டு பார்ப்போம். முதலாவதாக 20 என்ற எண்ணை இந்த துளைக்குள் இட முடியவில்லை. அடுத்து இதற்குள் ரைட், இதால் போட முடிஞ்சிருச்சு. அவ்வாறாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், ஒவ்வொரு எண்களையும் இவ்வாறு துளைக்குள் இட்டு பார்க்கிறோம். எந்த துளைக்குள்